என்ன பெரிய நீ என்ன பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு வந்துட்ட? என்ன வசதி வாய்ப்பு விட்டுட்டு குடிசையில் இருக்கியா? என்னம்மா பனையூர் பங்களாவை வந்து கட்சிக்காரனுக்கு எழுதி வச்சிட்டியா? இல்லை 41 பேர் இழந்தவங்களுக்கு பனையூர் பங்களாவை எழுதி கொடுத்துட்டியா? இன்றைக்கி நீ வந்து ப்ரைவேட் ஜெட்டில் பயணம் போட்டுட்ருக்க, சொகுசு காரில் போகிற, சொகுசு பஸ்ஸு வச்சுருக்க. இத்தனையும் வச்சுக்கிட்டு நீ என்னமோ வசதியை விட்டுட்டு வந்துட்டு எல்லா வழிகளையும் தாண்டி என்ன வழி உனக்கு? 41 பேர் செத்தானே அவனுக்கு ஏற்படுத்திய வழி பத்தாதா? 120 பேர் காயம்பட்டானே அவனுக்கு ஏற்படுத்திய வழி பத்தாதா? ஒட்டுமொத்தமாக நீ போன இடத்துலலாம் 400 பேர் காயம்பட்டு இன்றைக்கி குற்றையூரும் குளையருமா கிடக்கானே அவனுக்கு அந்த நீ ஏற்படுத்திய வழியை விடவா உனக்கு வழி வந்துருச்சு? நீயும் அழுகிற, நான் அழுது நடிக்கிறேன். அமாவாசை ஆதவர்ஜனாவும் அழுது நடிக்கிறான். என்ன கிடையாது நாட்டில்? அறுநாங்க 24 60 80 தொகுதி போகலாம். 80 தொகுதி போவியா நீ? ஒரு நாளைக்கு 6 தொகுதி விசிட் பண்ணுவியா? போய் சீமானை போய் பாரு, முதல்வர் ஸ்டாலினை போய் பாரு. இப்படி களத்தில் இறங்கி உழைச்சிட்டு இருக்காங்க. எப்படா ஓடி ஒளியிறது, பனையூரில் ஓடி ஒளியிறது நீ திட்டம் போட்டுட்டு உன்னை நம்பி வந்து 234 பேர் களத்தில் நிற்கிறேன். ஒவ்வொருத்தன் 5 கோடி உனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. எல்லா பேரும் கோடீஸ்வரன்லாம் பிச்சைக்கார பிச்சை எடுத்துகிட்டு கடைசியில் கடனாளியாக மாற்றி வைக்க போகிற நீ. 234 பேருக்கு 234 கோடியாவது கொடுப்பியா? நீ தோத்துட்டா நீ வாட்டில் ஃப்ளைட் எடுத்துகிட்டு ஆஸ்திரேலியா போயிடுவேன். இப்போ ஏதோ ஆஸ்திரேலியாவில் சொத்து வாங்கிறதா வேறு சொல்கிறாங்க. நீ வாட்டில் அங்கே போயிடுவேன். இத்தனை பண்ணிவிட்டு நீ வந்து வலி வருது, எனக்கு வலி வந்திருக்கு, நான் வந்து எனக்கு வலி வந்திருக்கு, என்ன வலின்னு தெரில, இடுப்பு வலி வந்திருக்கான்னு தெரில, வேறு ஏதாவது வலி வந்திருக்கான்னு தெரில. போய் ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் பார்த்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை 234 தொகுதியில் ஃபீல்டில் 106 பேர் வெளி திமுகலேருந்து வந்த ஆளுங்களை இறக்கிட்டு மிச்சம் இருக்கவங்க குற்றவாளிகளாக, அதாவது கேஸ் இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர்களாக நீ களத்தில் இறக்கியிருக்க. ஒன்று எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க? தூய சக்தியாக இருக்காரு. தூய சக்தி தான் வந்து இப்படி குற்றவாளிகளை வந்து களத்தில் இறக்குவாங்களா? குற்றம் சாட்டப்பட்டவர்களை களத்தில் இறக்குவாங்களா? ஏன்னா நீ குற்றம் சாட்டப்பட்டவன். நீ வந்து எதுலேயுமே வந்து பிள்ளைங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் அப்பா அம்மாவுக்கும் கடன் கொடுத்தான். இது வரைக்கும் எவனும் இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. தொண்டர்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாது. நீ என்னத்தை இழந்துட்டு வந்துட்ட? நான் எல்லாத்தையும் என்னுடைய வசதி வாய்ப்பு, என்ன பெரிய வசதி வாய்ப்பு, நீ என்ன பெரிய பிரிட்டிஷ் மகாராணி விக்டோரியா மகாராணி மாதிரி பெரிய வசதியாக வாழ்ந்தாங்க. நீ ஒரு ஆஃப்டரால் நடிகன் தானே. பனையூரில் பங்களா வச்சுருக்கவனா பெரிய கோடீஸ்வரனா? சொல்லு. தியாகராஜ பாகவதரை விடையா நீ வந்து வாழ்ந்துட்ட? அவர் என்ன நிலைமைக்கு போனார் தெரியுமா உனக்கு? என்னமோ பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு என்னமோ பனையூர் பங்களாவை வந்து கட்சிக்காரனுக்கு எழுதி வச்சிட்டியா? இல்லை 41 பேர் இழந்தவங்களுக்கு பனையூர் பங்களாவை எழுதி கொடுத்துட்டியா? எழுதி கொடுத்து குடிசை வீட்டில் வாழ்கிறியா? நீ வசதி வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்னு இன்றைக்கி நீ வந்து ப்ரைவேட் ஜெட்டில் பயணம் போட்டுட்ருக்க. ஒரு ட்ராவலுக்கு வந்து 20 லட்சம் 30 லட்சம் செலவழித்து ப்ரைவேட் ஜெட்டில் போயிட்டுருக்க. சொகுசு காரில் போகிற, சொகுசு வேன் வச்சுருக்க, சொகுசு பஸ்ஸு வச்சுருக்க. இத்தனையும் வச்சுக்கிட்டு நீ என்னமோ வசதியை விட்டுட்டு வந்துட்டு நீ இதெல்லாம் சொன்னால் நம்புறதுக்கு மக்கள் நான் முட்டாளாப்பா? எல்லா வழிகளையும் தாண்டி என்ன வழி உனக்கு? என்ன வழி? எல்லா வழி என்ன வழி உனக்கு வந்துருச்சு? உனக்கு என்ன வழி வந்துச்சு? கையில் காலில் எதுவும் அடிபட்டுருச்சா வழி வந்ததுக்கு? எங்களுக்கு தெரியல. என்ன வழியை தாங்கிட்ட? அவ்வளோ பழி போடுறாங்க அப்படின்னு. என்ன பழி போடுறாங்க? நீ தான் எல்லா மேலேயும் பழி போட்டிருக்க. ஒரு ஃபேக்ட்ரியே நடத்திட்டு இருக்கியா? வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஒரு ஃபேக்ட்ரியே நடத்திட்டு இருக்கியா? 200 கோடி கொடுத்து அடுத்தவங்க மேலே அவதூறு பேசுகிறதுக்கு, அடுத்தவங்க மேலே பழி போடுறதுக்கு, அடுத்தவங்கள தரக்குறைவாக பேசுகிறதுக்கு. அப்போ நீ தானே அந்த ஃபேக்ட்ரியை நடத்துகிற? வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ன்ற அவதூறு ஃபேக்ட்ரி நடத்துறது நீ தானே. நீயும் ஆதவர்ஜனா தானே, ஆதாய சுதாடி விஜயும் அமாவாசை அர்ஜுனும் தானே இந்த அவதூறு ஃபேக்ட்ரி நடத்துகிறீங்க. நீ என்ன, உனக்கு என்ன வழி? உன்னை என்ன யார் என்ன தமிழ்நாடு அரசு மேலே ஆக்ஷன் எடுத்துச்சா? இல்லை திமுக உன்னை கண்டுக்குச்சா? திமுக யாராவது உன்னை கண்டுக்கிட்டாங்களா? உனக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுத்தாங்களா? உன்னை அரெஸ்ட் பண்ணாங்களா? கரூர் சம்பவத்தப்போ உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்களா? இல்லை உன் காரை பஸ்ஸை சீஸ் பண்ணாங்களா? இல்லை ஆதவர்ஜனா உன்னைய புஷி அணந்து ஒட்டுமொத்த ரஜகத துரகாதிபதிகளெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்களா? என்ன வழி உனக்கு? என்ன வழி? நீ வந்து அடுத்தவனுக்கு ஏற்படுத்திய வழி பத்தாதா? அது மக்களுக்கு ஏற்படுத்திய வழி பத்தாதா? 41 பேர் செத்தானே அவனுக்கு ஏற்படுத்திய வழி பத்தாதா? 120 பேர் காயம்பட்டானே அவனுக்கு ஏற்படுத்திய வழி பத்தாதா? ஒட்டுமொத்தமாக நீ போன இடத்துலலாம் 400 பேர் காயம்பட்டு இன்றைக்கி குற்றையூரும் குளையருமா கிடக்கானே அவனுக்கு அந்த நீ ஏற்படுத்திய வழியை விடவா உனக்கு வழி வந்துருச்சு? உனக்கு என்ன வழி? யாரை ஏமாத்துற நீ? நீயே அழுகிற, நான் அழுது நடிக்கிறேன்.
அவன் அமாவாசை ஆதவர்ஜனாவும் அழுது நடிக்கிறான். என்னங்கடா அது நாட்டில்? 39 வருஷத்துக்கு முன்னால் செத்த அம்மா வீட்டில் டொமஸ்டிக் வயலன்ஸில் இறந்துருக்கு. அது ஏதோ ஜாதி கொடுமையில் இருந்தது மாதிரி அப்படியே பில்டப் பண்ணுறேன். இந்த அழுகிறவனெல்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சுப்பா. மோடி வருஷம் செங்கோட்டையில் அழுகிறாரு, அழுது நடிக்கிறாரு. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த அழுது நடிக்கிறவன், கூலை கும்பிடு போடுறவன், வீராவசமாக பேசுகிறவன் எல்லா பேரையும் பார்த்தாச்சு. ஓகே, இதெல்லாம் இனிமேல் செல்லுபடி ஆகாது. ஏதாவது புதுசாக அரசியல் பேச கற்றுக்குங்க, அரசியலை பேசுங்க. ஓகே, ஏதாவது உருப்படியாக ஏதாவது நான் வந்தால் அதை செய்வேன்னு சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு சும்மா 1,25,000 கோடி 1,50,000 லட்சம் கோடிக்கு இலவசத்தை அறிவிக்கிறது. ஓகே, ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்னென்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் செயல்படுத்த முடியாத திட்டங்களையெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் கதைக்கு ஆகாது தம்பி. இன்னும் நீ ட்ரைனிங் எடுக்க வேண்டியது ரொம்ப இருக்குது. ஓகே, உனக்கு என்ன வழி சொல்லு? சொத்தை இழந்தியா? சுகத்தை இழந்தியா? எதாவது இழந்தியா? இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டியா? காரைக்குடி அழகப்ப செட்டியார் ஜவஹர்லால் நேரு கேட்டார். கேட்ட உடனே 13 ஏக்கர் கேட்டார் சிக்ரிக்காக. ஆனால் அவர் கொடுத்தது 300 ஏக்கர் கொடுத்தாரு. சிக்ரி இன்ஸ்டிடியூட் அங்கே வந்துச்சு. அவர் தியாகம் பண்ணியிருக்காரா? சொர்ணம் எம்ஐடியினுடைய ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டு 23 ஏக்கர் இந்த இடத்துல கொடுத்தாரு. இன்றைக்கி அதனுடைய விலை எவ்வளோ தெரியுமா? 500 கோடி. 23 ஏக்கர் கொடுத்தாரு. இன்றைக்கி எத்தனாயிரக்கணக்கான பேரை இன்ஜினியர்ஸை உருவாக்கியிருக்காங்க. எம்ஐடியினுடைய ஃபவுண்டரு. பிஎஸ்ஜி ஜிடி நாயுடு, எத்தனை பேர் தன் சொத்தை எழுதி வச்சுருக்காங்க. அவங்க எல்லாம் நான் இழந்தேன்னு சொல்லணும். நீ பனையூர் சொத்தை எழுதி வச்சியா? உன் பொண்டாட்டி பிள்ளைக்கே சொத்து எழுதி வைக்காதவன் நீ எப்படி இழந்தேன்னு சொல்கிற? எதை இழந்த நீ சொல்லு? என்ன வழி? குயிலி தன் உடலையே வேலுநாச்சியாருடைய படையில் சேர்ந்து ஓகே ஒட்டுமொத்த பிரிட்டிஷனுடைய ஆயுத கிடங்கில் உடல் முழுக்க பெட்ரோலை ஊற்றி மண்ணெண்ணெய் ஊற்றி ஆயுத கிடங்குள்ளே குதித்து ஒட்டுமொத்த ஆயுத கிடங்கை வெடித்து செத்தால குயிலி. அவளுக்கு ஏற்பட்ட வழியை விட உனக்கு வழி வந்துருச்சு. முத்துராமலிங்க தேவர் சொத்தை எழுதி வச்சுட்டு போனார் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களுக்கும். நீ பனையூரில் சொத்தை அவனுக்காவது எழுதி வச்சுருக்கியா? அவன் செத்த 41 பேருக்கு எழுதி வச்சுருக்கியா? சொல்லு, என்னத்தை கொடுத்த நீ? எம்ஜிஆர் ஒட்டுமொத்த தன் சம்பாதிச்ச சொத்தை ஊமைகளுக்கும் காது கேளாதவர்களுக்கும் பள்ளிக்கூடத்தை உருவாக்கி வச்சுட்டு போனார். ஸ்டண்ட் யூனியனில் படிக்கிறவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி கொடுத்துட்டு போனார். சம்பாதிச்ச சொத்தை மக்களுக்கு எழுதி வச்சுட்டு போனார். அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டியா நீ? சொத்தை தியாகம் பண்ணிட்டியா? என்னத்தை தியாகம் பண்ணியிருக்க? உனக்கு என்ன வழி ஏற்பட்டிருக்கு? வாவு சிதம்பரம் செக்கெழுத்தார், அது மாதிரி எங்கே போய் செக்கெழுத்து வழி வந்திருக்கா உனக்கு? ஓகே, சுப்பிரமணிய சிவா குஷ்டரோகம் விடுதலைக்காக போராடி குஷ்டரோகம் வழியால் துடித்தார், அது மாதிரி ஏதாவது வழி வந்திருக்கா உனக்கு? நாட்டு மக்களுக்காக போராடி சொல்லு, எது மாதிரி வழி வந்திருக்கு உனக்கு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு மிகப்பெரிய இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைச்சு பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து வெளிநாடுகளில் ஒரு ஐஎன்ஏ கட்டமைச்சார். ஆயிரக்கணக்கான மக்கள் ஐஎன்ஏவில் ஜாயின் பண்ணாங்க. அவர் எப்படி செத்தார்னே தெரியாமல் செத்தார். தியாகம் பண்ணிட்டியா? அது மாதிரி உனக்கு வழி வந்திருக்கு. என்ன வழி வந்திருக்கு உனக்கு? என்ன வழியை நீ சுமந்திருக்க? என்ன பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு வந்துட்ட? என்ன வசதி வாய்ப்பு விட்டுட்டு குடிசையில் இருக்கியா? அமைஞ்சிக்கரையில் குடிசையில் ஏதாவது குடிசை மாற்ற வாரி வீட்டில் இருக்கியா நீ? சொல்லு. வசதி வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு பெரிய வசதி வாய்ப்பு, என்னமோ பெரிய வசதின்னு சொல்லிகிட்டு இருக்க. நீ ஒருத்தன் தான் இங்கே இந்த நாட்டில் பணக்காரனாக்கும். நீயே படம் எடுப்ப, நீயே அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவ, நீயே உச்சபட்ச நடிகர்னு சொல்லிக்குவ. உன் கணக்குப்படி பார்த்தா 1000 கோடி 500 கோடி 1000 கோடி 500 கோடின்னு சொல்லியிருக்க. நீ அப்படி பார்த்தாலே 6000 கோடி வருது. ஆனால் காமிக்கிறது 600 கோடியை காமிச்சிருக்க. அப்போ நீ வரி ஏய்ப்பு பண்ணுற, நாட்டினுடைய வருமான வரித்துறை ஏமாத்துற, இத்தனை பண்ணிவிட்டு நீ வழி வருது, எனக்கு வழி வந்திருக்கு, நான் எனக்கு வழி வந்திருக்கு, என்ன வழின்னு தெரில, இடுப்பு வலி வந்திருக்கான்னு தெரில, வேறு ஏதாவது வழி வந்திருக்கான்னு தெரில. போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து அமைஞ்சிக்கிறலையோ இல்லை
அமாவாசையை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொல்லுங்கள், அந்த வலியை சரி பண்ணிட்டு வரட்டும். மேபி அந்த வலியினால தான் வந்து பிரச்சாரம் பண்ண வராமல் இருக்கா அவ்வளோ போல. அதே போல் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு சவால் ஒன்று விட்டுருக்காங்க. அதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து விஜய் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காரு. அதே போல் வந்து திருச்சி கிழக்கில் வந்து திமுக வேட்பாளராக இப்போ வந்து தாக்கல் செஞ்சுருக்காரு வந்து இனிக்கு வருதுராஜ். அவர் வந்து ஒரு சவால் வந்து விஜய்க்கு விட்டுருக்காரு. அதாவது வந்து விஜய்க்கு வந்து தைரியம் இருந்தது அப்படின்னா ஏன் 2 தொகுதியில் நிற்கணும், பெரம்பூர் தொகுதியில் வந்து அவரோட வேட்புமனு திரும்ப வாங்கிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியில் மட்டும் நிற்போம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டுருக்காரு. இது அவர் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? சரியான சவால். அது வீரன் தானே பண்ணான். ஒரு கள வீரன், சுத்த களன் வீரன் எல்லாருமே வந்து ஒரு தொகுதியில் நிற்பாங்க. பயந்து வழி தான் வந்து 2 தொகுதியில் நிற்பான். சுத்த வீரன் அப்படின்னா பெரம்பூர் தொகுதியை வாபஸ் வாங்கிட்டு நேராக அங்கே போய் நிற்கணும். இன்றைக்கி ஒரு அதோட சவாலை நான் ஏற்கிறேன், நான் உன்னை வெற்றி கொள்கிறேன் என்று சொல்லி போய் அங்கே நின்று ஜெயிக்க சொல்லுங்கள். போய் தைரியமாக நிற்க சொல்லுங்கள், நம்ம பாராட்டுவோம். உண்மையிலேயே பரவாயில்லையா, விஜய்க்கு கொஞ்சம் தம்பு இருக்குது அப்படின்னு நம்ம பாராட்டலாம். நீ ஏற்கனவே பயந்து போய் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு சொல்லி இருக்க. களத்தில் உன் கட்சிக்காரனே எவனும் இல்லை. உன் கூட போகிற வேட்பாளர்களுக்கு கூட போகிறதுக்கே ஆள் இல்லை. உன்னைய பார்க்க தான் கூட்டமாக வர்றான ஒழிய நீ யாரெல்லாம் நிறுத்தியிருக்கியோ அவன் பின்னால் போகிறதுக்கு ஆள் இல்லை. ஆக்சுவலாக ஒருத்தர் மட்டும் தனியாக அந்த சத்யகுமார்னு சொல்லிட்டு திருத்தணியில் அவர் மட்டும் நவீன் அம்பேத்கர் அவர். அட பாவி, என்னது நேரத்தை என்னது சொல்கிறது, இந்த மாதிரி தனித்தனியாக திராட்டில் விட்டேன். நாளையிலேருந்து நீ வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 தொகுதியாவது போனால் தான் எவ்வளோ நாள் இருக்குது, 21ஆம் தேதி வரைக்கும் போகலாம். ஓகே, இங்கிட்டு 3 நாள் 10, அங்கிட்டு ஒரு 10 நாள் 20 நாள் 13 நாள் 14 நாள் தான் இருக்குது மேக்ஸிமம். ஓகே, ஒரு நாளைக்கு 5 தொகுதி 6 தொகுதி போனால் 60 தொகுதி போகலாம். அறுநாங்க 24, 60லேருந்து 80 தொகுதி போகலாம். 80 தொகுதி போவியா நீ? ஒரு நாளைக்கு 6 தொகுதி விசிட் பண்ணுவியா? போய் சீமானை போய் பார், முதல்வர் ஸ்டாலினை போய் பார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியை போய் பார். காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறவங்க நைட்டு 10 மணி வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. இடையில மதிய சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க அந்த வெயிலுக்காக. அவங்க இப்படி களத்தில் இறங்கி உழைச்சிட்டு இருக்காங்க. நீ வந்து பழியை தூக்கி அருண் மேலே போட்டுட்டு, பழியை தூக்கி தேர்தல் கமிஷன் மேலே போட்டுட்டு, எப்படா ஓடி ஒளிகிறது பனையூரில் ஓடி ஒளிகிறது நீ திட்டம் போட்டுட்டு அமாவாசை ஆதவர்ஜனை வச்சு பேட்டி கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்க. என்னத்தை நீ வந்து அரசியல் நடத்தி என்றைக்கு நீ வந்து மக்களை பார்த்து என்றைக்கு நீ அவங்ககிட்ட கேள்வி கேட்டு ஜெயிக்க போகிற? நீ உன்னை நம்பி வந்து 234 பேர் களத்தில் நிற்கிறேன். மினிமம் ஆளுக்கு ஒரு 40 லட்சமாக செலவழிச்சாகணும் மினிமம், ஆஸ் பர் த எலெக்ஷன் கமிஷன் ரூலு. ஒவ்வொருத்தன் 5 கோடி உனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. 5 கோடி களத்தில் ஒரு 2 கோடி 3 கோடி எல்லா பேரும் கோடீஸ்வரன்லாம் பிச்சை எடுத்துகிட்டு கடைசியில் கடனாளியாக மாற்றி வைக்க போகிற நீ. அவனுக்கெல்லாம் நீ வந்து சப்போர்ட் பண்ணிடுவியா? 234 பேருக்கு 234 கோடியாவது கொடுப்பியா? நீ தோத்துட்டா சொல்லு. எல்லா பேரும் தோத்துட்டான்னு வச்சுக்க, 234 கோடியாவது கொடுப்பியா? நீ வாட்டில் ஃப்ளைட் எடுத்துகிட்டு ஆஸ்திரேலியா போயிடுவேன். இப்போ ஏதோ ஆஸ்திரேலியாவில் சொத்து வாங்கிறதா வேறு சொல்கிறாங்க. ஓகே, எந்தளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. நீ வாட்டில் அங்கே போயிடுவேன். இங்கே பாவம் உன்னை நம்பி உன்னை என்ன அத்தனை வேலும் தெருவில் தெரிய போகிறேன். ஓகே, பாவம் அந்த பசங்க, சின்ன பசங்க உன்னை நம்பி களத்தில் இறங்கி அரசியல் இறங்கி நீ வந்து அவனெல்லாம் எம்எல்ஏ ஆக்குவேன் நம்பினவெல்லாம் தெருவில் தெரிய போகிறேன். என்ன பண்ணுறது? எப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீ வந்து அரசியலை நடத்துகிற? ஒன்றும் அரசியல் பேசு, இல்லை உன் தேர்தல் அறிக்கையை பற்றி பேசு. கம்பேர் பண்ண திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை, நான் அதிமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை, நாம் தமிழர் கொடுத்த தேர்தல் அறிக்கை, இந்த 3 விட உன் தேர்தல் அறிக்கை எது பெஸ்ட்டுன்னு சொல்லு. அவன் 2000 கொடுத்தா நான் 2500 கொடுக்குறேன். அது கிடையாதுடா தம்பி, அது பெஸ்ட்டு கிடையாது. அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம் என்ன கொண்டாட போகிற? எப்படி செயல்படுத்த போகிற? எதுவுமே தெரியாது. ஒரு ஃபார்மையே ஃபுல்லாக பண்ண தெரியல உனக்கு. ஏஜை கூட ஒழுங்காக போட தெரில. அதை கூட செக் பண்ண முடியாமல் வந்திருந்தீங்கன்னா உன்னையெல்லாம் நம்பி ஆட்சியை கொடுத்தா நாளைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிற இடத்துல கையெழுத்து போட்டு நீ வாட்டில் வந்து தமிழ்நாட்டை அடகு வச்சுட்டு போயிட்டேன்னா உன்னை என்ன பண்ணுறது? உன் ஃபார்மை உன் ஏஜ் என்னன்னு கூட தெரியாமல் நீ வந்து பெரம்பூரில் ஒரு ஏஜும் திருச்சியில் ஒரு ஏஜோடு தாக்கல் பண்ணியிருக்க. ஓகே, அதை செக் பண்ணுறது கூட ஃப்ளைட்டில் போகிறப்ப கூட உனக்கு தெரியல படிக்கணும்னு. ஃபார்ம் எடுத்து அட்லீஸ்ட் படிச்சிருக்கணுமா இல்லையா? சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் ஃப்ளைட்டில் போகிற, உன் சொந்த ஃப்ளைட்டில் போகிற, தனி ஃப்ளைட்டில் போகிற, எவனும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டான். அட்லீஸ்ட் ஃபார்ம் எடுத்து படித்து அந்த ஃபார்ம் வாங்கடா அந்த ஃபார்ம் வாங்கடா படிக்க கூட உனக்கு தெரியாது. அப்போ ட்ராப் அவுட்டுன்னா அது கூட தெரியாமல் இருக்கா? அது கூட எவனாவது படித்து சொல்லணுமாங்க? இந்த வித்தியாசம் கூட தெரியாமல் இருக்குது.
இங்கே சொத்தை டிக்ளேர் பண்ணியிருக்க, இங்கே சொத்தை குறைச்சி காமிச்சிருக்க. இங்கே வந்து எஃப்ஐஆர் வந்து மறைச்சிட்ட பெரம்பூரில், அங்கே எஃப்ஐஆரை போய் சொல்லியிருக்க. திரும்பி வந்து இன்னொரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுற. எத்தனையா சப்மிட் பண்ணுவேன்? ஒரு தலைவன் இப்படி ஒரு டீமை வச்சுக்கிட்டு, ஒரு ஊத்து போன ஒரு லா டீமையும் ஒரு ஆடிட்டரையும் வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு, நீ எல்லாம் என்றைக்கு வந்து இந்த நாட்டினுடைய ஃபினான்ஸ் எப்படி சரி பண்ணுவ? நீ சொல்லு. ஊத்து போன டீமை வச்சுருக்க. உன் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கே உனக்கு வந்து வக்கில்ல. எப்படி வந்து நீ வந்து ஒரு நம்பிக்கையை கொடுப்ப? மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன நம்பிக்கை கொடுப்ப சொல்லு. உன்னை நம்பி ஓட்டு போட்டால் என்ன ஆகிறது? ஓகே, நீ இன்றைக்கி மாற்று சக்தி அப்படின்னா, இன்றைக்கி அதிமுக திமுகவுக்கு மாற்று அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய ஒரே சக்தி நாம் தமிழர் மட்டும்தான். நீ கிடையாது மாற்று. நீ வந்து ஊத்து. ஓகே, யூஆர் ஜீரோ, ஷாலோ, யூஆர் நோவேர் இன் த பிக்சர். சரியா? இல்லை, நீ இந்த அடுத்த 14 நாளில் நீ மாற்று சக்திக்கு என்னன்றதை ப்ரூவ் பண்ணு. நீ சீமானை கேம்பெயினில் கூட சீமானை விட பெட்டராக கேம்பெயின் பண்ணிடு, பெட்டராக பேசிடு. ஓகே, உனக்கு மத்திய அரசுடைய கடமை என்னென்னு தெரியல, மாநில அரசுடைய கடமை என்னென்னு தெரியல, கேஸும் பெட்ரோலும் எவன் ஹேண்டில் பண்ணுறான்னு தெரியல. இது கூட தெரியாமல் நீ எல்லாம் என்னத்தை அப்போ நீ ட்ராப் அவுட்டுன்றது சரியாக இருக்கா? அட்லீஸ்ட் கிராமத்தில் போய் படிக்காதவன் கூட அரசியல் பேசுவான். ஏன்னா அவன் டெய்லி பேப்பர் படிக்கிறான். அட்லீஸ்ட் நீ இது வரைக்கும் எத்தனை பேப்பர் படிச்சிருக்க? பேப்பர் படிச்சிருந்தா கூட ஒரு அரசியல் பேச முடியும், ஒரு தெளிவான அரசியல் பேச முடியும். நீங்கள் போங்க கிராமத்தில், படிக்காமல் இருப்பாங்க, 8ஆம் வகுப்பு கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும், பேப்பர் படிப்பாங்க, உலக அரசியல் பேசுவாங்க. ஈராக் வார போய் கேளுங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. ஓகே, யார் தப்பு செஞ்சான்னு கேளுங்க, மோடியா, ராகுல் காந்தியா, இல்லை ஸ்டாலினா, எடப்பாடியா, தெளிவாக பேசுவாங்க. அங்கே கிராமத்தில் போய் கேளுங்க. அந்த அளவுக்கு கூட உனக்கு வந்து நாலேஜ் இல்லை அப்படின்னா நீ எப்படி வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி ஆடுவ? நீ சொல்லுங்கள். 200 கோடி என்னது கொடுத்த நீ வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்கு? 10 கம்பெனி கொடுத்துருக்க. இந்த 10 கம்பெனிக்காரன் உனக்கு வந்து ஒரு ஷெட்யூல் கூட வாங்கி தர தெரியாதா? உன்னுடைய டூர் ப்ரோக்ராமை ஃபைனலைஸ் பண்ண தெரியாதா? செங்கோட்டையன்ட்ட சொன்னால் ஒரு மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. புஷி ஆனந்திட்ட சொன்னால் அதை அப்ளை பண்ணிட்டு போகிறாரு. புஷி ஆனந்துக்கு போர்ட்டல்லாம் ஆக்சஸ் பண்ண தெரியாது அப்படின்னா ஆதவர்ஜனாட்ட வந்து 200 கோடி கொடுத்து கம்பெனி வச்சுருக்கீல்ல, அவதூறு ஃபேக்ட்ரி. அந்த அவதூறு ஃபேக்ட்ரிக்காரன்ட்ட கொடுத்து ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல அப்ளை பண்ணுங்கட்டானா அப்ளை பண்ணிட்டு போகிறாங்க. 48 மணி நேரத்துக்கு முன்னால் எல்லாத்தையும் அப்ளை பண்ணால் அது எடுத்துகிட்டு போகுது. ஒரு நாளைக்கு 6 தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணு. உனக்கு என்ன வந்துச்சு? உன்னை எவன் தடுத்தான்? உனக்கு என்ன ஒரு நாள் விண்டாவை கொடுப்பாங்க பிரச்சாரத்துக்கு? பாவம், பழியை தூக்கி நீ போட்டேன்னா உனக்கு ஆட தெரியாதவ வீதி கோணல்ன மாதிரி ஆட தெரியாதவளுக்கு வீதி தான் கோணல். அதனால் வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உன் தலையெழுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? விஜய் அவருடைய பிரச்சாரம் வந்து எப்படி போக போகுது, இந்த 15 நாளில் அவர் வந்து எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கும் பதில்களுக்கும் நன்றி.